அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஜராரோட 5th பர்த்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் பார்க்க போறீங்க. வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ அங்க வீடியோக்குள்ள போகலாம். போறதுக்கு முன்னாடி சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல்ல கிளிக் பண்ணீங்கன்னா நான் போற வீடியோஸை நீங்க உடனே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். இது முன்னாடி நாள் நைட்டு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வேணும் வீட்டில் பண்ணி கொடுமா அப்படின்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டே இருந்தான். ஆல்ரெடி ஒரே ஒரு தடவை பண்ணி கொடுத்துருக்கேன். அதுலேருந்து கேட்டுகிட்டே இருந்தால் எனக்கு டைமே இல்லை பண்ணுறதுக்கு. சரி நாளைக்கு கொடுக்கலாம் சர்ப்ரைஸாக அப்படின்றதுக்காக முன்னாடி நாள் நைட்டில் தம்பி தூங்கினதுக்கு பின்னாடி பால் காய்ச்சிட்டு இருந்தேன். ஒரு 1/2 லிட்டர் பாலில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் ஊற்றி பால் வத்துற அளவுக்கு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் பதிலாக சீனி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஸ்ட்ராபெரி கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், அதனால சீனி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டான இனிப்பில் இருக்கும். 1/2 லிட்டர் பாலுக்கு 1 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கோம்ல பால், அது கால் வாசியாக குறைஞ்சி வரணும். இப்போ நீங்கள் 1 லிட்டர் சேர்த்திங்கன்னா அது 1/4 லிட்டர் பாலாக குறைஞ்சி வர அளவுக்கு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. அதில் வரும்ல அந்த ஆடை எல்லாத்தையும் கூட அந்த பால்லே உள்ளே எடுத்து விட்டுட்டே இருங்க. இப்போ பால் நல்லா ஆறுனதுக்கு பின்னாடி தான் ஸ்ட்ராபெரி போட்டு மிக்சியில் நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கிறணும். பால் சூடாக இருக்கும்போது ஸ்ட்ராபெரி போட்டு அரைக்க வேண்டாம். அரைச்சதை குல்ஃபி மோல்டில் ஊற்றி அப்படியே ஃப்ரீசரில் செட் ஆக விட போகிறேன். உங்கள்கிட்ட குல்ஃபி மோல்டு இல்லாட்டியும் நீங்கள் நார்மலாக சில்வர் கிளாஸில் கூட ஊற்றி செட் ஆக விடலாம். ஜராருக்கு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றத எங்களால் இப்போ வரைக்கும் நம்பவே முடியல. இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளாட்டியும் 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. அடுத்த பர்த்டே இன்ஷால்லா நிறைய ஸ்பெஷல் சர்ப்ரைஸோடு இருக்க போகுது. நாங்களுமே அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். நீங்களுமே முடிஞ்ச அளவுக்கு இதுவாக செய்யுங்க. இப்போ அப்படியே தூக்கி ஃப்ரீசரில் வச்சிடலாம். குறைஞ்சது 6 மணி நேரமாவது ஃப்ரீசரில் இருக்கணும். இல்லை உங்களுக்கு நல்லாவே டைம் இருக்குது அப்படின்னா ஓவர் நைட் விட்டுருங்க. நான் ஓவர் நைட் தான் விட போகிறேன். குல்ஃபி ரெடி பண்ணி முடிச்சதுமே படுத்தாச்சு. காலையில் எந்திரிச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷானதுக்கு பின்னாடி நேராக கறிக்கடைக்கு போயிட்டோம். மட்டன் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு நெல்பேட்டை மார்க்கெட்டுக்கு தான் போயிருந்தோம். அங்கே போய் மட்டன்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் பீஃப் வாங்க வேண்டியிருந்துச்சு. அந்த வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போது வீட்டுக்கு கிளம்பணும். ரொம்ப முக்கியமாக பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்க. பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு இன்டென்ஷனோடு நம்ம பண்ணுறது கிடையாது. இப்போ ஜரார் ஸ்கூலில் வந்து பார்த்துட்டு வந்துடுறான். கேக் வெட்டினாங்களாம், என் ஃப்ரெண்டு பர்த்டேக்கு சாக்லேட் கொடுத்தான், புது ட்ரெஸ் போட்டிருந்தான் அப்படின்னு சொல்லும்போது அவனும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறான். ஸோ இப்போ சொன்னாலும் புரியாது. அதுக்காக ஒரு 7-8 இயர்ஸ் வரைக்குமே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ஷன் தான். அதுக்கப்புறமா ஈஸியாக சொல்லி புரிய வைக்க முடியும். அதனால தான் அவனோட சந்தோஷத்துக்கான சின்ன செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாங்கள் கறியெல்லாம் வாங்கிட்டு வர்ற வழியிலேயே நம்ம சிக்கந்தர் பாய் பார்த்துட்டாரு. என் மருமையனுக்கு நான் சாக்லேட்ஸ் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டேக்காக சாக்லேட்ஸ் வாங்கி கொடுத்தாரு. என்ன தான் சாக்லேட் வாங்கி கொடுத்துருந்தாலும் அதில் பாதி நம்ம தான் சாப்பிட போகிறோம். அது எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு பார்சல் ஒன்று வந்துருந்துச்சு. எங்கே இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் லேடி பேஸ்கெட் அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து ஹிஜாப்ஸும் ஹேர் அசசரிஸும் அனுப்பியிருந்தாங்க. இந்த ஹோலோகிராஃபிக்ஸ் கிரன்ச்சீஸ் பை 3 at 149 rupeesக்கு கொடுக்குறாங்க. குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மேட் ஃபினிஷில் வர கிளச்சர் பை 3 at 99 rupeesக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு குவாலிட்டி பார்க்கும்போதே ஃபீல் ஆகும். இது ஃபுல்லாகவே கொரியன் சீரீஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதில் வர அந்த கிளிப் இந்த ஃப்ரீ ஹேர்லலாம் போட்டோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்குறாங்க. ஒன்றுமே அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. டபுள் ஷேடில் வர கொரியன் கிளிப்ஸு பை 2 at 149 rupeesக்கு கொடுக்குறாங்க. இந்த கொரியன் கிளிப் கார்ட் ஃபுல்லாகவே 199 rupeesக்கு கொடுக்குறாங்க. நம்மளுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு தடவை மாற்றி போட்டுக்கிடலாம். குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களுமே வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் சின்ன பாப்பா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரீ ஹேரில் போட்டு விட்டோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த கிளிப் கார்ட் 99 rupees தான். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ இந்த வீடியோவில் காமிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே சாம்பிள் பீசஸ் தான். இன்னுமே நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் விசிட் பண்ணி பாருங்கள். அவங்களோட கான்டாக்ட் நம்பரை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுப்பேன். இப்போ அவங்க அனுப்பியிருந்த ஹிஜாப் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். நான் போட்டிருக்கேன்ல, இது பார்த்தீங்கன்னா ஷிஃபான் ஃபாயில் பிரிண்டட் ஹிஜாப். ஹிஜாப்ஸ்லையுமே நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. கலர்ஸ், மெட்டீரியல்னு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். காட்டன், மூனா சாட்டின் அப்படின்னு கூட நான் 2-3 ஹிஜாப்ஸ் வந்து எடுத்திருந்தேன் அவங்க கிட்ட இருந்து. ஹிஜாப்ஸ்லையுமே நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. என்னென்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ்க்காக மறந்துடாமல் அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பரை ஸ்க்ரீனில். இவங்க கிட்ட ஆர்கானிக் ஹென்னா கோன்ஸும் இருக்குது. பை 5 at 259 ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, ஸ்டென்சில்ஸும் இருக்குது. உங்களுக்கு மெஹந்தி போட தெரியாது அப்படின்னா கூட ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்டே இருந்தீங்கல்ல, நீங்கள் ரெகுலராக போடுற அந்த ஹிஜாப் டுட்டோரியல் போடுங்க அப்படின்ட்டு. ஒன்றுமே இல்லை, பின் பண்ணிக்கோங்க. ஒரு சைடில் சின்னதாக விட்டுட்டு இன்னொரு சைடில் கொஞ்சம் பெருசாக விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சின்னதாக விட்டுருக்கோம்ல, அதை வந்து இந்த மாதிரி சுற்றிட்டு ஒரு பின் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக லூஸ் ஆகாது. அப்புறம் பெருசாக விட்டுருந்தோம்ல, அந்த சைட்லேருந்து எடுத்துகிட்டு போய் ஒரு சுற்றி அங்கேயும் பின் பண்ணிக்கிற வேண்டியது தான். 2 சைடில் வேணும்னாலும் பின் பண்ணிக்கிடலாம். எவ்வளவோ நம்ம ஹிஜாப் ஸ்டைல்ஸ்லாம் பார்ப்போம். ஆனால் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறது 1-2 தான். அதில் ஒன்று எனக்கு இதுதான் அடிக்கடி நான் போடுறது. ஸோ அவங்க கூட ஷேர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வாங்கிட்டு வந்திருந்த பீஃபு, மட்டனு இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு
மேரினேட் பண்ணி வைக்கணும். உள்ள வந்ததுமே இந்த வேலைய ஆரம்பிச்சாச்சு. கையோட ஊற வச்சுட்டோம் அப்படின்னா, ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். நான் வந்து பீஃப் எதுக்கு வாங்கியிருந்தேன் அப்படின்னா, டெண்டர்லேனா பார்த்து வாங்கியிருந்தேன். மொட்டை மாடியில வந்து இன்னைக்கு நம்மள்ட்ட அந்த கங்கு அடுப்பு இருக்குல்ல, அதில வந்து சுட்டு சாப்பிடலாம் கிரீன் மசாலா போட்டு அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ அதுக்காக தான் டெண்டர்லேன்னு கேட்டு வாங்கின மீட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் திக்கா தான் இருக்கும். அது அப்படியே டெண்டரா ஆக்குறதுக்காக நான் குழவி வச்சு நல்லா இடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபோர்க் வச்சுட்டு கூட அங்கங்க ஹோல்ஸ் போட்டு விட்டாச்சு. ரொம்ப இருக்கக்கூடாது. இடிச்சுட்டு நல்லா ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க ஃபோர்க்க வச்சு. இப்போ அந்த மசாலால நல்லா ஊறணும். குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஊறினா தான் மசாலா உள்ள வரைக்கும் நல்லா இறங்கி ஜூஸியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எனக்கு டைம் இருந்துச்சு. நான் காலையிலே மசாலா போட்டு வச்சுட்டேன். இனி நைட்டுக்கு தான் எடுக்க போறேன். அவ்ளோ ஜூஸியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அத சாப்பிட்றதுக்காகவே. அப்புறம் மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தோம்ல, அதையுமே வந்து மசாலா போட்டு பெரட்டி வைக்க போறோம். மட்டன்ல குருமா தான் வைக்க போறேன். மத்தியானத்துக்கு ஒயிட் ரைஸ் தான் கொஞ்சமா வச்சு சாப்பிட்டுட்டு, நைட்டுக்கு சப்பாத்தி, இட்லின்னு ஏதாவது போட்டுக்கலாம் அப்படின்னு ஐடியா இருக்குது. ஒரு 3, 4 தடவ தண்ணியில நல்லா அலசி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா மேரினேஷன ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். மட்டன் 1 கிலோ வாங்கிட்டு 1/4 கிலோ நல்லி மட்டும் தனியா வாங்கியிருக்கேன். அது கூடவே கொஞ்சம் கொழுப்பு கேட்டு வாங்கியிருந்தேன். இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்தாச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. லெமன் ஜூஸ் ஒரு பாதி பெரிய லெமன் இருந்துச்சு. அதோட ஜூஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு, கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் தயிர். எப்பயுமே மீட்டை சாஃப்ட் பண்ணுறதுக்கு தயிர் சேர்க்கணும். அப்படி இல்லாட்டி ரா பப்பாயா சேர்க்குற மாதிரி இருக்கும். ரா பப்பாயா வீட்டில் அவைலபிளாக இல்லை. அதனால் தயிரையே சேர்த்தாச்சு. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஊற வச்சிடலாம். இது ஒரு 1 மணி நேரம் ஊறினாலே போதும். அதுக்கப்புறமா அப்படியே எடுத்து குருமா தாளிச்சிட வேண்டியது தான். இனிமே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுற வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. ஆல்ரெடி கடைக்கு போயிட்டு வந்தே லேட் ஆயிடுச்சு. அதனால் பாயசம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஐடியா இருக்குது. அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, நம்ம ஃப்ரீசரில் குல்ஃபி வச்சுருந்தோம் அப்படின்னு. எடுத்து பார்த்தா சூப்பராக செட் ஆயிருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப டெம்ட் ஆயிருந்துச்சு எல்லாருக்குமே. சரி ஆளுக்கு ஒன்று சாப்பிட்லாம் அப்படின்னு எடுத்தாச்சு. காலையில் வீட்டிலேருந்து போகும்போதே பால், டீ எல்லாம் குடிச்சிட்டு தான் போயிருந்தோம். சரி வந்ததுமே ஜில்லுன்னு இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சராருக்கு எடுத்து கொடுத்தேன். அவனுக்கு ஒரே சந்தோஷம், ஐஸ்கிரீம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தான். நான் அப்படியே இந்த சைடில் சேமியா, ஜவ்வரிசிலாம் போட்டு பாயசம் பண்ணலாம் அப்படின்னு அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். சேமியா வந்து கோதுமை சேமியா தான் போட்டு பண்ண போகிறேன். வறுத்த சேமியா வருதுல்ல, அது இருந்துச்சு வீட்டில். ஸோ அது போட்டே பண்ணிடலாம் அப்படின்னா நெய் ஊற்றி அப்படியே அந்த சேமியாலாம் லைட்டாக வறுத்துட்டு, வறுத்த சேமியா தான் பட் ஸ்டில் லைட்டாக வறுத்துட்டோன்னா வாசமாக இருக்கும். அது கூடவே ஊற வச்சுருந்தேன். இது ஒரு 1 மணி நேரம் தான் ஊறி இருக்கும் ஜவ்வரிசி. அதையும் போட்டுட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா திக்கான பசும்பால் ஊற்றி வேக வச்சிடலாம். இப்போது 2 கப் அளவுக்கு பசும்பால் சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம். இந்த ஜவ்வரிசி சீக்கிரமாக வெந்துடும் ஒரு கொதியிலேயே. நீங்கள் நார்மல் ஜவ்வரிசி போட போகிறீங்க அப்படின்னா அது குறைஞ்சது ஒரு 3, 4 மணி நேரமாவது தண்ணியில் ஊறி அதுக்கப்புறமா தான் நீங்கள் வேக வைக்க முடியும். அப்போ தான் நல்லா ஊறி வரும். இதுலேயுமே ஸ்வீட்னஸ்க்காக கண்டென்ஸ்டு மில்க் கொஞ்சம் சேர்த்துட்டு அது கூடவே சீனியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நான் பாதி பாதி சேர்த்துருந்தேன் கண்டென்ஸ்டு மில்க்கும் சீனியும். நீங்கள் ஃபுல்லாகவே கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்குறதுனாலும் சரி, இல்லை ஃபுல்லாகவே சீனி சேர்க்குறதுனாலும் உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெய். இது வீட்டில் பண்ணது தான். நான் ஆல்ரெடி லாஸ்ட் விலாகில் ஷேர் பண்ணியிருப்பேன். அவ்வளோ மணமாக இருக்குது பசும்பால் நெய். நெய் காஞ்சதுக்கப்புறமா முந்திரி, அப்புறமா என்னென்னலாம் நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் போட்டுட்டு லைட்டாக செவக்க வந்ததுக்கப்புறமா அப்படியே எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாயசம் மேலே ஊற்றிட்டா சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஆளுக்கு ஒரு கப் குடித்தாலே போதும். அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். இதை முடிச்சுட்டு அப்படியே அடுத்ததாக லஞ்ச் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணேன். ஒயிட் ரைஸ் தான் வச்சேன் கொஞ்சமாக. ஏன்னா அடுத்து சாப்பிடவும் முடியாது, இதுவே ஹெவியாக இருந்துச்சு. அதனால் அந்த மட்டன் குருமாவுக்காக ஆளுக்கு கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் சாப்பிடுவோமே அப்படின்றதுக்காக தான். ஸோ ஒயிட் ரைஸ் கொஞ்சோன்னு வச்சுட்டு இப்போது மட்டன் குருமா பண்ண போகிறேன். தாளிக்கிறதுக்கு தேவையான கரம் மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 25 30 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கியிருந்தேன். அதையும் சேர்த்துட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டோம்னா சீக்கிரமே வதங்கிடும். இந்த ஸ்டைல் ஆஃப் மட்டன் குருமா செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்காயெலாம் அரைக்க வேண்டியதில்லை. நம்ம தயிர் போட்டு ஊற வச்சுருக்கோம்ல, அதுவே போதுமாக இருக்கும். இப்போ காரத்துக்காக பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து திரும்பியும் அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கிடலாம். மிளகாய் தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா இது எல்லாமே சேர்த்துட்டு திரும்ப அந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக லைட்டாக தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக அந்த மசாலாவோட பச்சை வாடையும் போயிடும், அடியும் பிடிக்காது. இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்தோம்ல தயிர் போட்டு மட்டனை, அதை அப்படியே முழுசாக சேர்த்துடலாம். சேர்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்றத பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. மட்டனில் மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது வந்து தோசை, சப்பாத்தி, ரொட்டி, நான், அப்புறம் ஒயிட் ரைஸ், ஜீரா ரைஸ்னு எல்லாத்துக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஊற வைக்கும் போது ஆல்ரெடி உப்பு போட்டிருந்தோம். இப்போ இந்த கிரேவிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை சேர்த்துட்டு கறி வேகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு விசில் போட்டுடலாம். எனக்கு 2 விசிலே கறி சூப்பராக வெந்து வந்துடும். உங்களுக்கு எத்தனை விசிலில் வேகுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நல்ல எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா முந்திரி பருப்பு ஒரு 10 போல் எடுத்திருக்கேன். அது கூடவே கசகசா ஒரு 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா மை போல் அரைச்சி அதையும் சேர்த்தாச்சு. அவ்வளோதான், குருமா ரெடி ஆயிடுச்சு. மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் மேலே ஜராருக்கு குளிக்கலாம் வச்சுட்டு ட்ரெஸ் வந்து பேண்ட் ஆல்ரெடி எடுத்து தான்
வச்சுருந்தோம் டிமார்ட்டில். இந்த ஷர்ட் மட்டும் தான் இப்போது எடுத்தோம். இது 2க்கும் ஏதோ ஒரு வகையில செட் ஆயிருச்சு அப்படின்னு நம்பிட்டு இருக்கேன். என்னன்னு தெரியல. ஏன்னா பேண்ட் இருந்துச்சு புதுசு போடவே இல்ல. அது போடாமயே இருக்கு. அதையே போட்டுக்குருவோம் அப்படின்ட்டு பேண்ட் எடுக்கல இந்த தடவ. ட்ரெஸ் போட்டதுக்கு அப்புறமா நல்லா இருந்துச்சு. ஜராருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்ணாடில பார்த்து பார்த்து சிரிச்சுட்டே இருந்தான். அப்புறம் அக்கின்லாம் வந்துட்டான். ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க நெறைய பேரு. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து அந்த ஸ்வீட் கொஞ்சம் குடுத்துருந்தேன் எடுத்து. அதுக்கப்புறமா இப்போ அடுத்த வேலைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் நிக்க வச்சு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுப்போம். ரொம்ப நாள் ஆச்சு ஃபோட்டோஸ் எடுத்து அப்படின்றதுக்காக. ஜராருக்கு ஃபீவர் இருந்துச்சு லாஸ்ட் 1 வீக்கா. அந்த பேண்ட் பாருங்க எவ்வளோ லூஸா இருக்குன்னு. திடீர்னு மெலிஞ்சுட்டானா, இல்ல வளர்ந்துட்டானா அப்படின்னும் தெரியல. கொஞ்ச நேரம் 2 பேரும் விளையாடிட்டு இருந்தானுங்க. டான்ஸ் ஆடுறேன்ற பேர்ல காமெடி வேற பண்ணிட்டு இருந்தானுங்க. சரி கொஞ்ச நேரம் விளையாடட்டும் அப்படின்ட்டு அவங்க விளையாடுறது, அப்புறம் ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்துட்டு இருந்தோம். இந்த இயர் கேக் கட்டிங் நாங்க பிளான் பண்ணவே இல்ல. ஷீ பேக்ஸ் அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ். அவங்க என்னோட ஃப்ரெண்டு தான். ஸோ அவங்க தம்பி பர்த்டேக்கு வந்து நான் கேக் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக குடுத்தனால, சரி ஒரு கேக் கட்டிங் பண்ணிருவோம் அப்படின்ற மாரி இருந்துச்சு. அது கூடவே ப்ரௌனீஸு, கப் கேக்கு, ஜார் கேக்ன்னு அது எல்லாம் கூட அனுப்பியிருந்தாங்க. அப்பதான் ஒண்ணு ஒண்ணா எடுத்து நான் வச்சுட்டுருந்தேன். நானே அப்பதான் பார்த்துட்டுருக்கேன் என்னெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இன்வைட் பண்ணும்போது டின்னருக்கு தான் கூப்பிட்டுருந்தேன். அது அப்படியே இன்னுமே ஜாலியாயிருச்சு. இப்போ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி என்ன பண்ண போறோம்? சாப்பிட தான் போறோம் அப்படின்னு வரிசையா எல்லாருமே உட்காந்துட்டோம் சுத்தி. இப்போ ஒண்ணு ஒண்ணா எடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டால ரீல் போடலாம் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட்டு நான் தான் சாப்பிட்டு பார்ப்பேன் அப்படின்னு நான் உட்காந்து ஃபர்ஸ்ட்டு எல்லாத்துலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எல்லாருக்குமே கொடுத்தேன். ஷீ பேக்ஸோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்னு எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாமே சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருந்துச்சு. நல்லாவே என்ஜாய் பண்ணுவோம். அன்றைக்கி அந்த பென்டோ கேக்லாம் வந்து மஸ்ட் ட்ரை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த கேண்டில் அப்படி இப்படின்னு எல்லாமே அவங்க செட்டாகவே கொடுத்துட்டாங்க. இன்னுமே ஸ்பெஷலாக ஷீ பேக்ஸில் ஆன்லைன் டெலிவரி 24 ஹவர்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. மிட் நைட் டெலிவரியும் கொடுக்குறாங்க. ஆல் ஓவர் மதுரை ஃபுல்லாகவே டெலிவரி இருக்குது. அது மட்டும் இல்லை, தீம் பேஸில் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியும் வாங்கிக்கிடலாம். ஸோ கேக் நம்மளுக்கு கொடுத்துருந்தது பார்த்தீங்கன்னா மீனியனில் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அந்த கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு மேலே போயாச்சு. நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அந்த பீஃப் வந்து அந்த கங்கடுப்பில் சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு, அந்த கங்கு பற்ற வைக்கிறதுக்குள்ளே பட்ட பாடு இருக்குது. நல்ல காற்று மொட்டை மாடியில் கங்கு பற்ற வைக்க ஸ்டார்ட் பண்ணி 3/4 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் நல்ல கங்கு ரெடி ஆச்சு. அதுக்கப்புறம் ஊற வச்சுருந்தோம்ல பீஃப், அந்த க்ரீன் மசாலாவில் திரும்ப ஒரு பெரட்டி அப்படியே அந்த கங்கில் போட்டு சுட்டு எடுத்து சாப்பிட்டோம். அம்புட்டு ருசியாக இருந்துச்சு. இது கூட கெச்சப்பு, மயோன்னு எதுனா வச்சு சாப்பிடலாம். ஆனால் வெறும் வாயில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஜூஸியாக சாஃப்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ அது எல்லாத்தையும் ஆளுக்கு 2 பீஸை சாப்பிட்டு முடித்தோம். ஸோ அப்படி தான் அன்றைக்கி நாள் வந்து எங்களுக்கு போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட்டர் மேலே தடவி விட்டுட்டு அப்படியே நம்ம அந்த கங்கில் சுடும்போது இன்னுமே சூப்பராக ஸ்மோக்கியாக இருந்துச்சு ஃப்ளேவர்ஸ் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸை நீங்கள் உடனே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அவ்வளோதாங்க, வேறு என்ன, நமக்கு சோறு தான் முக்கியம், சோறு மட்டும்தான் முக்கியம். பை பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். டைம் ஒரு 8:30லேருந்து 9க்குள்ளே இருக்கும். அந்த கங்கடுப்பை சுற்றி எல்லாருமா உட்காந்து கறி சுட எடுத்து அப்படியே அதை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு மயோலையும் கெச்சப்லையும் டிப் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா நான் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருந்தேன். அதில் கொஞ்சோண்டு மாவு மட்டும் எடுத்துகிட்டு வந்து அந்த கங்குலேயே சுட்டு ரொட்டியாகவும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஒரு வழியாக அந்த வேலைகள்லாம் முடிச்சதுக்கப்புறமா கங்கை அமர்த்திட்டு கீழே வந்தாச்சு. இனிமே தான் டின்னரே பரிமாறணும். கீழே வந்ததுமே ஜரா இந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு நான் ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடம். வந்ததுமே அப்புறம் அந்த ஸ்பைடர்மேன் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு எல்லாருக்குமே டின்னர் வந்து பரிமாறிட்டு இருந்தேன். நம்ம காலையில் பண்ணோம்ல அந்த ஸ்வீட் இருந்துச்சு நிறையவே. ஆளுக்கு கொஞ்சமாக அது வச்சுட்டு சப்பாத்தி, இட்லி, அதுக்கப்புறம் மட்டன் குருமா இது எல்லாம் தான் வச்சுருந்தேன். நம்ம பீஃப் சாப்பிட்டனால மேலே இங்கே அவ்வளோவா யாருமே சாப்பிடல. ஆளுக்கு 1 சப்பாத்தி, 2 சப்பாத்தி, 2 இட்லி அப்படி தான் சாப்பிட்ருந்தாங்க. ஸோ அதோட அந்த டின்னர் வேலைகளும் முடிஞ்சது. எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நம்மளும் தூங்கிட்டோம்.